ஹாய் அக்கா. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம யார் வந்திருக்காங்கன்னா ஒரு பேக்கரை கூட்டு வந்திருக்கோம் உங்களுக்காண்டி. ஒருத்தவன் யோசிக்கிறான் பாரு, பேக் அக்காவா? பேக்கர், பேக் இல்லை பேக்கர். பேக்கர் என்ன பண்ணுவாங்க? பேக்கரோட வேலை என்ன? பேக்கர் வந்து கேக் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு செய்கிறவங்க தான் பேக்கர். இன்னைக்கு நம்ம அக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா, எப்படி நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. ஈஸ்டர் இருக்குது, நியூ இயர் இருக்குது, இன்னும் நம்மளுக்கு கிறிஸ்டின் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் எதுக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்காண்டி கேக் கொடுக்குறோம்? அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. இன்றைக்கி நம்ம அக்கா வந்திருக்காங்கல்ல, நம்ம அக்கா வந்து எப்படி கிறிஸ்மஸ் கேக் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இன்னும் கூட எப்படி கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? அக்கா சொல்கிறீங்களா எப்படி கேக் வந்து எப்படி கிறிஸ்மஸ் கேக் வந்துச்சு? ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். கிறிஸ்மஸ்னால் நம்ம என்ன கேக் கொடுப்போம்? எப்பயும் பிளாக் ஃபாரஸ்ட் கொடுப்போமா, இல்லைன்னா நார்மல் கேக்? எந்த கேக் கொடுப்போம் எப்பயும்? ப்ளம் கேக். அப்படிதானே, ப்ளம் கேக் தானே கொடுப்போம். கரெக்ட். நம்ம என்ன கொடுப்போம்? ப்ளம் கேக் கொடுப்போம். இப்போ நம்ம ப்ளம் கேக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ப்ளம் கேக் வந்து 14th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே உள்ள மக்கள் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள், அதாவது டிசம்பர் 24 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங்னா உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைகள்லாம் கேட்பாங்க. அப்போ அப்படி ப்ரேயர் பண்ணி முடிக்கிறப்போ அந்த மக்களுக்கு பசியாக இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சி கொடுப்பாங்களாம். ஓட்ஸ் கஞ்சா? ஆமாம், ஓட்ஸ் கஞ்சி நான் கேள்விப்பட்டது இல்லைக்கா. ஓட்ஸ் கஞ்சி நானு ஓட்ஸ் கஞ்சி தெரியாதா? நம்ம ஊர்ல அரிசி கோதுமை அது மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி அங்குள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்ஸை வச்சு கஞ்சி பண்ணி குடிப்பாங்க. நல்லா இருக்குமாக்கா? அது நம்ம ஊர் ஃபுட்டு நமக்கு நல்லா இருக்க மாதிரி அங்குள்ள ஃபுட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டு அவங்க பசி அழைச்சிக்கிடுவாங்க. அதுதான் எப்போ அந்த ஃபாஸ்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா 24 கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் கிறிஸ்மஸாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிக்க அந்த கஞ்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கூட கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 16th செஞ்சுரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அதில் வந்து நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அங்குள்ள எல்லா மக்களுக்கும் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேக் மாதிரி பண்ணுறாங்க. இது எந்த வருஷத்தில் பண்ணாங்க? இது 16th செஞ்சுரியில். கூட ஃபர்ஸ்ட் 14th செஞ்சுரியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கஞ்சி மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கூட கொஞ்சம் டெவலப் பண்ணி என்ன பண்ணுறாங்க 16th செஞ்சுரியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேக்காக பண்ணுறாங்க. அப்போ கூட கொஞ்சம் மக்களுக்கும் கொடுக்க முடியும். கிறிஸ்மஸ்னா என்னது? நம்ம அன்பை பகிர்ந்து கொடுக்கறது, அப்படி தானே? அதனால என்ன பண்ணலாம், கூட கொஞ்சம் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி நமக்கு வந்து அன்பெல்லாம் கொடுக்கலாம் எல்லா மக்களுக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேக்கை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் என்னெல்லாம் சேர்க்காங்க அப்படின்னா கோதுமை மாவு, அப்புறம் என்ன பண்ணுறாங்க கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் கொடுக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது இப்படி பண்றோம், நம்ம வந்து அதே கேக் தான் கொடுக்குமா இல்ல வேற ஏதாவது கொடுக்குமா? இங்கிலாந்துல இத மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல வந்து பிளம்ஸ் முன்னாடி சேர்க்கறது இல்ல, தேன் கலந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷ் வந்து இங்க இந்தியாவுக்கு வரப்போ அவங்க வந்து ஒரு ரெசிபியோட இங்க வந்தாங்க. அப்புறம் இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, இங்குள்ள பேக்கர்ஸ் எல்லாரும் கூட கொஞ்சம் அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நட்ஸு, அதில் ப்ளம்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, இப்படி நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இதான் ப்ளம் கேக் அப்படின்னு வருஷம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ்னால என்னது தான் ப்ளம் கேக் கொடுத்து நம்மளோட அன்பை என்ன பண்ணுறோம் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் கேக் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும். அதை பொறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியாதவங்க கஷ்டப்பட்டவங்கலாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம அன்போட வெளிக்காட்டுதலை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கொடுத்து நம்ம அன்பை என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ கதை இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, சும்மா வரோம் கிறிஸ்மஸ்னால் கேக் கொடுக்கணும், இதை ஒரு ஃபார்மாலிட்டியாக பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் குட்டீஸ், எப்படி அந்த ஓட்ஸ் கஞ்சிலேருந்து அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து இப்போ பாருங்கள் பிளாக் ஃபாரஸ்ட், நார்மல் கேக், எல்லா கேக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவோ புடிங் கேக், நிறைய கேக்ஸ் வந்துருச்சு. என்ன கிறிஸ்மஸ் கேக் நம்ம கொடுக்குறதுனால என்ன நம்மளுக்கு புரியுது, நம்ம வந்து அன்பை பகிர்ந்தோம். சும்மா கேக் கொடுக்குறோம், இது ஒரு ட்ரெடிஷனாக நம்ம ஃபாலோ பண்ணுறத விட நம்ம ஒரு அன்பை கொடுக்குறோம். நம்மளுக்கு ஒரு விழா வருதுன்னா நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணணும், ஒரு ஷேரிங் இருக்குது, அடுத்தவங்களை கேர் பண்ணுறோம். எல்லாமே இந்த கேக்னால, இது ஒரு கேக் மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற நம்மகிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ற எல்லாத்தையுமே நம்ம பகிர்றது தான் இந்த கேக் மூலமாக பண்ணுறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம நிறையா தெரியாமல் நிறையா அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, எல்லாருக்கும் நல்ல கேக்ஸ் கொடுங்க. இதை மாதிரி எல்லா வருஷமும் பகிர்ந்து வாழுங்க, சரிங்களா? பாய் குட்டீஸ்.